குத்து சண்டை போட்டிகளில் தன்னிகரற்றவராக திகழ்ந்தவர் முகமது அலி. ஒருமுறை இவர் விமானத்தில் பயணம் செய்ய நேர்ந்தது. அப்போது எல்லாரும் சீட் பெல்ட் அணிந்திருக்க இவர் மட்டும் அதை அணியாமல் ஹாயாக இருந்தார். விமான பணிப்பெண் அவரை அந்நிலையில் பார்த்துவிட்டு அவரிடம், தயவு செய்து சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுங்கள் என்றார். பணிப்பெண்ணை ஒரு மாதிரி பார்த்த அவர், சூப்பர்மேன் சீட் பெல்ட் அணிய தேவையில்லையே என்றார். இதற்கு பணிப்பெண் சிறிதும் தாமதியாமல், சூப்பர்மேனுக்கு விமானம் கூட தேவையில்லைதான், அவர் பறந்தே சென்று விடலாம் என்றதும் முகமது அலி தன்னுடைய ஆணவத்திற்கு கிடைத்த சரியான அடி என்பதை உணர்ந்தவராய் உடனே சீட் பெல்ட் அணிந்து கொண்டார். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட துறையில் உயர்ந்துவிட்டாலோ அல்லது பதவியில் உயர்ந்துவிட்டாலோ தங்களை மிஞ்ச ஆளே இல்லை என்ற எண்ணத்தில் ஆணவத்தில் ஆடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களே எதிர்பார்த்திராத வகையில் அழிவு வரும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்று நாம் ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இயேசு ஆண்டவராக இருந்தபோதும் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். இதனால் கடவுள் அவரை மிகவும் உயர்த்துகின்றார். அதையே நாம் தாழ்த்தி கொண்டார், உயர்த்தப்பட்டார் என்ற தலைப்பில் சிந்தித்து பார்க்கின்றோம். 1. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து. பதவி அதிகாரத்தை விடவும் சிறந்த போதை இருக்க முடியாது. அதனால்தான் மனிதர்கள் அவற்றை பிடிப்பதற்கும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் எவ்வளவோ போராடுகின்றார்கள். தவிர எப்போதும் தங்களிடம் இருக்கும் பதவியும் அதிகாரமும் தங்களை விட்டு போகின்றனவோ அப்போதே அவர்கள் காற்று போன பலூன்களாகி விடுகின்றார்கள், அல்லது விரைவில் அவர்களை சாவு எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றது. இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் நற்செய்தியாளர். யோவான் சொல்வது போல, தொடக்கத்திலிருந்தே கடவுளோடு இருந்தவர், கடவுளாயும் இருந்தவர். யோவான் 1:1. இந்நிலையை அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். இன்றைக்கு ஒரு சாதாரண பதவியிலும் பொறுப்பிலும் இருப்பவர்களே அதை அப்படியே தக்க வைத்து கொள்ள நினைக்கும் போது, கடவுள் வடிவில் விளங்கிய